ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள் ஜேடிஓக்கான ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு 312 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 25 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள் ஜேடிஓ ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து 25 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 4th செப்டம்பர்லேருந்து 5th செப்டம்பருக்குள்ள நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு பேப்பர் 1 வந்து எப்போ இருக்குன்னா அக்டோபர் நவம்பரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பேப்பர் 1 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் விமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும், அதை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த எஸ்எஸ்சியிலேருந்து ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கான டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கான வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் வந்து பாருங்கள் சென்ட்ரல் செக்ரட்டரி அஃபிஷியல் லாங்குவேஜ் சர்வீஸில் வந்து உங்களுக்கு வந்து வருது. இதுக்கு சேலரி வந்து 35,400லேருந்து 1,12,400 வந்து சேலரியாக வந்து இருக்கும். அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரே ஆர்ம்டு ஃபோர்ஸில் வந்து பாருங்கள் ஒரு போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து எடுக்கிறாங்க. அதுக்குமே வந்து 35,400 தான் பேசிக் பே. ஸோ அதுக்கப்புறம் சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து பாருங்கள் 44,900 வந்து உங்களுக்கு 1,42,000 வரைக்கும் சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் 312 வேகன்சி வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 312 வேகன்சியுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்தியா முழுக்க வந்து அந்தந்த ஸ்டேட் வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மினிமம் வந்து உங்களுக்கு 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அவங்களாம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களாம் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி இவங்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ₹100 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்கள் எப்போ ஓப்பன் ஆகுங்கிற டேட்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜன் வைஸாக எங்களுக்கான சென்டர் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சதர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழ்நாடு வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷன் இருக்குது, திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 பேப்பராக வந்து நடக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. 2 பேப்பர்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து சிபிடி மெத்தடில் வந்து பேப்பர் 1 இருக்கும். அது வந்து பாருங்கள் ஜென்ரல் ஹிந்தி, ஜென்ரல் இங்கிலீஷில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். 2 hours 40 minutes உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அடுத்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து டிரான்ஸ்லேஷனு, எஸ்சிஏ இந்த மாதிரி வந்து இருக்கும். 200 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் தப்பாக எழுதுனா ஒரு கொஷின்ஸ் தப்பாக எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பேப்பர் 1க்கு தனியாக, பேப்பர் 2க்கு தனியாக வந்து சிலபஸ்மே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த சிபிடி எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து நீங்கள் யூஆராக இருந்தால் 30% அடிச்சா குவாலிஃபை, ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தால் 25%, ஆல் அதர் கேட்டகிரிலாம் வந்து பாருங்கள் 20% நீங்கள் எடுத்தாலே இதில் வந்து குவாலிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் ஹிந்தி வித் இங்கிலீஷ் வந்து நீங்கள் கம்பல்சரியாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டிப்ளமோலாம் இதில் வந்து பாருங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் வந்து ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி குரூப் டி லெவல் போஸ்டிங்கில் வந்து பாருங்கள் சீனியர் டிரான்ஸ்லேட்டர் ஆஃபீஸருக்குலாம் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ பேஜ் நம்பர் 32லேருந்து பாருங்கள் உங்களுக்கு அனெக்சர் 3ல் வந்து எப்படி ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணணும்.
அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு 1 பை 1 இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.